மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து வரும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கோல்ரிஃப் இருமல் மருந்து விவகாரத்தில் தமிழக அரசுக்கு பொறுப்புள்ளது என தெரிவித்துள்ளார். அந்த காட்சிகளை பார்ப்போம். தமிழ்நாடு அரசு ஒப்புக்கு சப்பானியாக ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் 2 பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணி இதன் மூலமாக தமிழக அரசுக்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதை போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். அதை பற்றி உங்களிடம் சில கருத்துக்களை இங்கே தெரிவிக்க வேண்டும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனுக்கும் அதை பற்றி புரிதல் இருக்கணும். நேற்று நம்முடைய மத்திய அரசு ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதாவது மருந்தை எல்லாம் கண்காணிக்கக்கூடிய அமைப்பு, அவங்க ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்த மருந்தை நாம் தயாரிக்கும் பொழுது இந்த மருந்து நம்முடைய காஞ்சிபுரத்திலிருந்து போயிருக்கக்கூடிய மருந்து, அதில் டைஎத்திலின் கிளைகால் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் கலந்திருக்கு. அதுதான் விஷத்தன்மையை உருவாக்கி இருக்கிறது. அது எப்பொழுதும் கூட ஒரு மருந்து கம்பெனியில் ரா மெட்டீரியல் பொருட்களை வாங்கும் பொழுது பரிசோதிப்பாங்க, மருந்து செய்த பிறகு பரிசோதிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த முறை ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்துக்கும் கூட இனி இதை பரிசோதிக்க வேண்டும் என்கின்ற ஆணை பிறப்பித்திருக்கின்றார்கள். அதனுடைய பொறுப்பை இந்திய மருந்தியல் ஆணையத்திற்கு நேற்று ஒப்படைச்சிருக்கிறாங்க. எதற்காக நான் அதை சொல்றேன்னாங்க, இந்த காஞ்சிபுரத்தில் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மருந்து கம்பெனி கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குவாலிட்டி வயலேஷனை செஞ்சிருக்கிறாங்க. பல ஆண்டுகளாக நிறைய வயலேஷனை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதை கண்காணிக்க வேண்டிய தமிழகத்தினுடைய ட்ரக் கண்ட்ரோலர், தமிழகத்தினுடைய ட்ரக் இன்ஸ்பெக்டர், அவங்க யாருமே அந்த மருந்து நிறுவனத்திற்கு சென்று அவங்களுடைய மருந்து நிறுவனத்திற்குள்ள பொருட்கள் எப்படி வாங்குறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல் செக், ஆடிட்டிங் எதுவுமே பார்க்கல. இன்னைக்கு 23 குழந்தைகள் இறந்து மத்திய பிரதேசிலிருந்து எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு தமிழகத்துக்கு வந்த பிறகு இந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோல் எல்லாம் கைது செய்யக்கூடாது என்பதற்காக இவங்க 2 பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் தமிழக அரசு இன்னைக்கு ஒரு நாளும் புது விஷயங்கள் வெளியே வருவதை வைத்து பார்க்கும் பொழுது இதுல தமிழக அரசுக்கு முழு பொறுப்பு இருக்கு. முதலமைச்சர் அதை பத்தி பேசணும். யாரோ முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறை செயலாளர் அதை பற்றி பேசுவது, ஒப்புக்கு சப்பானியாக 2 ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுவது ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம், இன்னைக்கு எப்படி கரூர் துயரத்தை பத்தி இத்தனை பேர் பேசுறோம், 41 பேர் இறந்ததை, இந்த துயரத்தை பேசிக்கொண்டே இருக்கின்றோம், பேசணும். மத்திய பிரதேசத்தில் 23 குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க. யாரோ ஒரு தந்தை தாயினுடைய குழந்தைகள், ஆசையாக வளர்த்த குழந்தைகள், குழந்தை பாக்கியமே இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதையே நம்ம பேச மாட்டோம், ஏன் பேச மறுக்கிறோம்? உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.